ஹாய் குட்டீஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பத்திரமா இருங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாருக்கும் லீவ் விட்டுருக்காங்க, ஸ்கூல்லாம் இல்லை. சந்தோஷமாக வீட்டிலே என்ஜாய் பண்ணுங்கள், சேஃபாக இருங்க, ரொம்ப முக்கியம். அது கூட ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ப்ரேயர் இஸ் a weapon against Satan. இப்போ நம்மளை பெருசாக பாதிக்கிற ஒரு விஷயம் என்னது? எங்கே பார்த்தாலும் கொரோனான்னு பயப்படுத்தி அப்படியே வீட்லேயே வச்சுருக்காங்கல்ல. எஸ், கண்டிப்பாக நம்ம சேஃபாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஆனால் ஜெபம் அதை விட ரொம்ப முக்கியம். உங்களுக்கு அதுதான் பலன் தரும், உங்களுக்கு தைரியம் கொடுக்கும். நீங்கள் சேட்டனை அடித்து கீழே தள்ளி போடலாம். ப்ரேயர் பண்ணலாமா? கிருபையில் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி இயேசுப்பா. நாள்லையும் இயேசுப்பா இந்த சிஎஸ்கே ப்ரோக்ராம் அவங்க கருத்தில் ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே. இதனால் அநேக குழந்தைகள் இயேசுப்பா பிரயோஜனம் அடையட்டும், எல்லாரோட இருதயங்களும் திறக்கப்படட்டும். நீங்கள் அதுக்குள்ளே வாசம் செய்யுங்க ஆண்டவரே. மீதியான நேரத்தையும் கருத்தில் ஒப்படைக்கிறேன். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். செக் அப்பா, ஐயோ செம்ம வெயிட்டுப்பா. இது என்னதுன்னு நினைக்கிறீங்களா? என்ன வச்சிருக்கேன்னு தெரியுதா? பின்னாடி பாருங்க, தெரியுதா? தெரியல, தெரியாது. ஏன்னா அது என்னன்னா என்னோட சோகம், என்னோட வெக்கம், என்னோட வலி, என்னோட பலவீனம், அது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதை பாருங்க, இந்த மூட்டை கட்டி தெரியல, ஆனால் பின்னாடி தான் இருக்கு. எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சிருக்கேன். இதை இப்போதைக்கு இங்கே வைக்கிறேன். அதெல்லாம் நம்ம எங்கே வைக்கணும் தெரியுமா? உங்களுக்கும் இருக்கா? உங்களுக்கும் பலவீனம் இருக்கா? உங்களுக்கும் ஜுரம், உடம்பு சரியில்லாமல் இருக்கா? உங்களையும் யாருன்னா அசிங்கப்படுத்திருக்காங்களா? நீங்களும் கஷ்டப்பட்டுறீங்களா? எல்லாத்தையும் தூக்கி இங்கே அங்கன்னு ஓரமாக வைக்காதீங்க. உங்களோட எல்லா கஷ்டத்தையும் எங்கே வைக்கணும்? ஏசப்பாவோட பாதத்தில் வச்சிருங்க. உங்கள் பிரச்சனை எல்லாம் ஓவர். உங்களோட எல்லா பிரச்சனையும், எல்லா கஷ்டத்தையும், எல்லா துன்பத்தையும் எங்கே வைக்கணும்? கேட்கல, எங்கே வைக்கணும்? ஏசப்பாவோட பாதத்தில் வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வரும்? அட என்னப்பா வரும்? என்ன வரும்? சந்தோஷம் வரும், அப்புறம் மகிழ்ச்சி வரும். வேற என்ன வரும்? எல்லா விதமான சந்தோஷமும் நம்ம வாழ்க்கையில் வரும். அதுக்கு ஒரு பாட்டு இருக்கு, பாடலாமா? இங்கிலீஷ்ல ஒரு பாட்டு இருக்கு. I'm trading my sorrows, I'm trading my shame, I'm laying them down for the joy of the Lord. ஞாபகம் இருக்கா? I'm trading my sickness, I'm trading my pain, I'm laying them down for the joy of the Lord. Let's say yes Lord, yes Lord, yes, yes Lord, yes Lord, yes Lord, yes, yes Lord, yes Lord, yes Lord, yes, yes Lord, amen. ஞாபகம் வந்துச்சா? பாடலாமா அந்த பாட்டை? அதுக்கு முன்னாடி சாப்பிட்ற எல்லாத்தையும் ஓர வச்சிருங்க. எல்லாம் உங்களோட டிவைஸ் எல்லாத்தையும் முன்னாடி வச்சுட்டு என் கூட சேர்ந்து ஆக்ஷன் பண்ண போறீங்க. பண்ணலாமா? Are you ready? சூப்பர், எல்லாம் கை தருங்க. I'm trading my I'm laying them down for the joy of the Lord. I'm trading my sickness, I'm trading my pain, I'm laying them down
for the joy of the Lord. Say yes, Lord, yes, Lord, yes, yes, Lord. Sattama, yes, Lord, yes, Lord. Kekla, yes, Lord, yes, Lord, yes, yes, Lord, amen. Say yes, Lord, yes, Lord, yes, yes, Lord. Yes, Lord, yes, Lord, yes, yes, Lord. Yes, Lord, yes, Lord, yes, yes, Lord. Amen. I'm trading my sorrows. I'm trading my shame. I'm laying them down for the joy of the Lord. Bro, I'm trading my sickness. I'm trading I'm laying them down for the joy of the Lord. Oh, yes, Lord, yes, Lord, yes, yes, Lord. Sattama, yes, Lord, yes, Lord. Lord, yes, Lord, yes, Lord, yes, yes, Lord, amen. நீங்க பாடுங்க. Sattama, yes, Lord, yes, Lord, yes, yes, Lord. Yes, Lord, yes, Lord, yes, yes, Lord. Yes, Lord, yes, Lord, yes, yes, Lord. Amen. உங்களதெல்லாம் எங்கே வச்சிங்க? உங்களோட சோகத்தை, உங்களோட பிரச்சனையை, உங்களோட வலியை, உங்களோட பலவீனத்தை எல்லாத்தையும் எங்கே வச்சிங்க? யாரோ அவர் பாதத்தில் வச்ச மாதிரியே தெரியலையே. எங்கே வச்சிருக்கீங்க? சைடில் தானே வச்சுருக்கீங்க. நான் எடுத்துட்டேன். நான் அப்போயே வச்சதை எடுத்துட்டு எங்கே வச்சேன் தெரியுமா? அவரோட பாதத்தில் வச்சுட்டேன். இப்போ ஐ எம் ஃப்ரீ. ஆனால் நீங்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா எல்லாத்தையும் மூட்டை கட்டி என்ன பண்ணியிருக்கீங்க தெரியுமா? அப்படியே நைஸாக ஆக்ஷன் பண்ணும்போது ஓரமாக வச்சுட்டீங்க. இப்போ என்ன பண்ணுங்க, அதை எடுத்து அவரோட பாதத்தில் வச்சிடலாம். ஓகேவா? ஃபாஸ்ட்டாக ஒரு தடவை பாடலாமா? Okay. Yes, Lord, yes, Lord, yes, yes, Lord. Yes, Lord, yes, Lord, yes, yes, Lord. Sattama, yes, Lord, yes, Lord, yes, yes, Lord. Amen. Oh, yes, Lord, yes, Lord, yes, yes, Lord. Yes, Lord, yes, Lord, yes, yes, Lord. Yes, Lord, yes, Lord, yes, yes, Lord. Amen. Okay. I'm trading my sorrows. I'm trading my shame. I'm laying them down for the joy of the Lord. I'm trading my sickness. I'm trading my pain. I'm laying them down for the joy of the Lord. I'm trading my sorrows. I'm trading my shame. I'm laying them down for the joy of the Lord. I'm trading my sickness. I'm trading my pain. I'm laying them down for the joy of the Lord. Sattama, hey, yes, Lord, yes, Lord, yes, yes, Lord. Yes, Lord, yes, Lord, yes, yes, Lord. Yes, Lord, yes, Lord, yes, yes, Lord, amen. Sattama. Yes, Lord, yes, Lord, yes, yes, Lord. Yes, Lord, yes, Lord, yes, yes, Lord. Yes, Lord, yes, Lord, yes, yes, Lord, amen. Hey, yes, Lord, yes, Lord, yes, yes, Lord. Sattama. Yes, Lord, yes, Lord, yes, yes, Lord. Yes, Lord, yes, Lord, yes, yes, Lord, amen. சூப்பரா எல்லாருமே ரொம்ப அழகாக ஆக்ஷன் பண்ணிங்க. உங்களுக்கு நீங்களே வாரம் கை தட்டுறீங்க. எதுக்கு? நீங்கள் பண்ணுற ஆக்ஷனுக்கு நீங்கள் கை தட்டுறீங்க. இப்போ நீங்கள் பண்ண ஆக்ஷனுக்கு நான் கை தட்டுறேன். ஓகேவா? எல்லோரும் சூப்பர் ஆக்ஷன் பண்ணிங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா உங்களுக்கே தெரியும் என்ன பண்ண போகிறோம். ப்ரே பண்ண போகிறோம். ஓகேவா? 2 minutes தான் பண்ணுவோம். உண்மையாக பண்ணணும். எல்லோரும் உங்களுக்கு போன வாரம் சொல்லி கொடுத்துருப்பாங்களே, நீங்கள் எப்போல்லாம் ஜோம் பண்ணணும், எப்படியெல்லாம் ஜோம் பண்ணணும், எங்கெல்லாம் ஜோம் பண்ணலாம்,
என்ன மாதிரி முறையிலலாம் ஜெபம் பண்ணலான்னு எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. எப்படியெல்லாம் ஜெபம் பண்ணலாம்? கண்ணை மூடி, கை கூப்பி, முட்டி போட்டு. ஓகே. அப்புறம் நீங்கள் என்ன வேலை செய்யும் போதும், நீங்கள் என்ன ஒரு காரியம் பண்ணும் போதும் நீங்கள் ப்ரேயர் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ நடந்துகிட்டே இருக்கீங்க, ஓகேவா? இப்படி நடக்கும் போது கூட நீங்கள் ப்ரேயர் பண்ணலாம். இப்போது நம்ம எப்படி ப்ரேயர் பண்ண போகிறோன்னா, கண்ணை மூடி, கையை கூப்பி, மேலே மேலே பார்த்து, ஏசப்பாவை நோக்கி பார்த்து நம்ம இப்போ ப்ரேயர் பண்ண போகிறோம். எல்லாரும் கண்களை மூடுங்க. உங்களோட கண்களை மூடி கைகளை கூப்பி ஏசப்பாவை நோக்கி பாருங்க. ஏசப்பா உங்களுக்கு நன்றி. ஏசப்பா, ஏசப்பா உங்களுக்கு நன்றி. எங்களை சுகபத்திரமா பாதுகாத்து கொண்டீங்களே, உங்களுக்கு நன்றி ஏசப்பா. என் ஜெபத்தை கேட்க வாஞ்சியா இருக்கீங்களே, உங்களுக்கு நன்றி ஏசப்பா. ஏசப்பா, என் ஜெபத்தை மேலே நீங்கள் அவ்வளோ பிரியமாக இருக்கிறதுக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா, நீங்கள் எங்கள் மேலே அவ்வளோ கன்சர்னாக இருக்கிறதுக்காக நன்றி ஏசப்பா. எங்களை நீங்கள் பாதுகாக்கிறதுக்காக நன்றி ஏசப்பா. எங்களை பராமரிக்கிறதுக்காக நன்றி ஏசப்பா. நீங்கள் எங்களுக்கு ஒரு ப்ரொடெக்டராக இருக்கிறதுக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா, உங்களை நோக்கி பார்க்குறோம். எல்லாரும் கூட சேர்ந்து, அண்ணன் கூட சேர்ந்து இந்த பாடலை பாடுங்க. ஏசப்பா, நம்ம ஜெபத்தை எல்லாரோட ஜெபத்தையும் கேட்க வாஞ்சியா இருக்காங்க. எல்லாரும் கண்களை மூடி உண்மையா 2 நிமிஷம் உண்மையா ஏசப்பாவை நோக்கி ஜெபம் கேளுங்க ஏசப்பா. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நாங்கள் ஒவ்வொரு போதும் ஜெபிக்கும் போது உங்ககிட்ட இன்னும் நெருங்கி நெருங்கி இன்னும் உங்கள் பக்கத்தில் வரணும் ஏசப்பா. ஏசப்பா, எங்களோட ஜெபத்தை நீங்கள் கேட்குறதுக்காக நன்றி ஏசப்பா. எங்களோட ஜெபத்தை கேட்க நீங்கள் ஆர்வமாக இருக்கிறதுக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா, எல்லாரும் என் கூடயே சேர்ந்து சொல்லுங்க, ஏசப்பா ஏசப்பா உங்களுக்கு நன்றி. ஏசப்பா உங்களுக்கு நன்றி. ஏசப்பா, நீங்கள் எங்களை பாதுகாத்தீங்களே, உங்களுக்கு நன்றி ஏசப்பா. எங்களை இது நாள் வர பாதுகாத்தீங்களே, உங்களுக்கு நன்றி ஏசப்பா. அநேக கொள்ளை நோய்கள் இருந்த போதும், அநேக ஒரு வியாதிகள் வந்த போதும் எங்களை பாதுகாத்தீங்களே, உங்களுக்கு நன்றி ஏசப்பா. ஏசப்பா, உங்களோட ராஜ்யத்துக்குள்ள நீங்கள் எங்களை வச்சிருக்கிறதுக்காக நன்றி ஏசப்பா.
நீங்கள் தான் ஏசப்பா எங்களோட ராஜா, நீங்கள் மாத்திரமே எங்களோட ராஜா. ஏசப்பா எங்களை எல்லாரையும் தாழ்த்தி உங்கள் கரத்தில் ஒப்படைக்கிறேன் ஏசப்பா. அநேக பிரச்சனைகள் இருந்தாலும், அநேக தேவைகள் இருந்தாலும், எல்லா தேவைகளையும் சந்தித்து சுகபத்திரமாக எங்களை பாதுகாத்து வந்தீங்க, அதுக்காக நன்றி ஏசப்பா. எங்களை தாழ்த்தி உங்கள் கரத்தில் ஒப்படைக்கிறேன். இனி வரும் நாட்களையும் நீங்கள் பொறுப்பெடுங்க, இனி வரும் எல்லா காரியங்களையும் நீங்கள் பொறுப்பெடுங்க ஏசப்பா. எங்களை தாழ்த்தி உங்கள் கரத்தில் ஒப்படைக்கிறேன். ஏசு மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஓகே, வெயிட் பண்ணுங்க, அப்படியே இருங்க, போயிடாதீங்க. Hi. Praise the Lord, children. Praise the Lord. Very good. ஓ, சுறுசுறுப்பாக இருக்கிறீங்க. எனக்கு உங்களை பார்க்கும் பொழுது ஐயோ சண்டே கிளாஸ் எப்போ தான் வருமோன்னு எனக்கும் ரொம்ப ஆசையாக இருக்குது. உங்களுக்கும் அப்படி தானே? கர்த்தர் நமக்கு அதை சீக்கிரமாக கண்டிப்பாக அதை நடத்துறதுக்கு உதவி செய்வார். சரி, இப்போ நம்ம வாரம் என்ன செய்கிறோம்? கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தையை உட்கொள்கிறோம். அதுக்கு தான் ஒரு தீர்மானம் எடுக்க சொன்னேன். முதல் வாரத்தில் சொன்னேன், வேதத்தை வாசி, யோசி, அப்பியாசி, விசுவாசி. திருப்பி சொல்லுங்க பார்க்கலாம். வாசி, யோசி, அப்பியாசி, விசுவாசி. இந்த தீர்மானத்தை வச்சு தான் நீங்கள் வாரம் வசனத்தை மனப்பாடம் செய்கிறேன்னு நம்புகிறேன். கடந்த வாரம் சொன்ன வசனத்தை யாராவது சொல்ல முடியுமா? வாரம் நம்ம ஜெபத்தை குறித்து, ஜெபத்துக்காகத்தான் இந்த நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. எனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். நிறைய நேரம் நமக்கு ஜெபிக்கிறதுக்கு, வேதத்தை வாசிக்கிறதுக்கு, யோசிக்கிறதுக்கு, அபியாசப்படுத்துறதுக்கு, விசுவாசிக்கிறதுக்கெல்லாம் கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்துருக்கிறார். ஆகவே இந்த வாரத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம என்ன பண்ணுறோம்? தினந்தோறும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். அதிக ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும் அல்லவா? தெரியும்ல? ஓகே, இன்றைய வாரத்தில் இந்த வசனத்தை சீக்கிரம் படிச்சுடுவீங்க. பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பார்த்தீங்களா? கர்த்தரை துதியுங்கள். ஏன்? அவர் நல்லவர். எப்படி? அவர் கிருபை என்றும் உள்ளது. அதனால தான் நம்ம எப்போதும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும். இன்னொரு முறை சொல்லலாமா? என் கூடவே சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எந்த இடத்துல? சங்கீதம் 107:1. அடுத்த வாரம் நான் வரும்பொழுது இந்த மாதத்தில் நடந்த 4 வசனத்தையும் கேட்க போகிறேன். மனப்பாடம் பண்ணிடுவீங்களா? வெறும் மனப்பாடம் பண்ணக்கூடாது. ஏசப்பா கிட்ட அந்த வார்த்தையை உணர்ந்து அபியாசித்து யோசித்து தினந்தோறும் காலை மாலையில் நீங்கள் போகிற வர நடமாடுற இடத்துல எல்லாம் ஆண்டவரை கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், அவர் கிருபை, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ உங்களுக்கு அது கர்த்தர் உங்களுக்கு அந்த வார்த்தையை மனசில் பதிய வைத்திருப்பார். ஓகேவா? செய்வீங்களா? தேங்க்யூ சில்ட்ரன். பாய். ஹலோ சில்ட்ரன், இன்னைக்கு கிராஃப் டைம் நம்ம பார்க்கலாமா? எல்லாரும் நோட் புக் பென்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அக்கா நான் என்ன சொல்கிறனோ, என்னென்ன பொருள் சொல்கிறனோ அதெல்லாம் நீங்கள் எழுதிக்கோங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக நியூஸ் பேப்பர் இருக்கும்ல, அதை எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் வேஸ்ட் நியூஸ் பேப்பர் இருக்கும்ல, அதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான பொருள் வந்து சிசர், அதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரைஸ், வீட்டில் அரிசி இருக்கும்ல, அதை எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம். அதுக்கப்புறம் பெயிண்டிங், உங்கள் வீட்டில் குட்டி பெயிண்டிங் இருக்கும்ல, பெயிண்டிங் டப்பா, அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபெவிக்விக். என்னென்ன பொருட்கள்? சிசர், நியூஸ் பேப்பர், ஃபெவிக்விக் ஆர் ஃபெவிகால், கம், எனிதிங். அப்புறம் ரைஸ்.
சரிங்களா? இதை எடுத்து வச்சுட்டு நான் அக்கா உங்களுக்கு சொல்லித்தரேன். அழகான ஃபோட்டோ ஃப்ரேம் எப்படி செய்யலான்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பர் இந்த அளவுக்கு நியூஸ் பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு எடுத்துட்டு அதை ரோல் பண்ணிக்கோங்க. இந்த அளவு நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு நான் இப்போ அக்கா ரோல் பண்ணுற பாருங்க. அழகா ரோல் பண்ணிட்டே வாங்க. சரியா? ரோல் பண்ணிட்டு இந்த அளவு வந்துடும் இந்த மாதிரி. ஓகேவா? 3 ஸ்டிக் இந்த அளவு 3 ஸ்டிக் ரோல் பண்ணிட்டு என் கம்மை போட்டு ஓரத்தில் ஒட்டிடுங்க. 3 ஸ்டிக் ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு இந்த 3 ஸ்டிக் இருக்குல்ல, இதில் ஓரத்தில் கம்மு போட்டு ஃபெவிக்விக் போட்டு ஒட்டணும். ஓகேங்களா? அக்கா இப்போ நான் ஒட்டுற பாருங்க. ஓகேங்களா? 3 ஸ்டிக்கை இப்படி ஒட்டிடணும். ஒட்டிட்டு இது மேலே என்ன பண்ணணும்னா ஃபெவிக்விக், இது மேலே 3த்தையும் மேலே ஃபெவிக்விக் திருப்பியும் போடணும். ஃபெவிக்விக் ஆர் கம் எனிதிங். சரிங்களா? ஃபெவிக்விக் போட்டுட்டு நான் அரிசி சொன்னல, அரிசியை வந்து அழகா இந்த கம் எடுத்து இங்கே வந்து பெயிண்டிங் எடுத்து ஓப்பன் பண்ணி அது மேலே அழகாக இது மாதிரி பெயிண்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? அதோ இங்கே பாருங்கள் அக்கா, நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நியூஸ் பேப்பர் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் ரைஸ் போட்டிருக்கேன், அதுக்கு மேலே நான் அழகாக பெயிண்டிங் பண்ணியிருக்கேன். பெயிண்டிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து உங்கள் ஃபோட்டோ ஃப்ரேம், உங்கள் ஃபோட்டோஸ் இல்லைனா எதுனா இருந்தால் பின்னாடி அழகாக வச்சுக்கோங்க. இல்லைனா எதனா உங்கள் கலர் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் அழகாக அந்த ஃப்ரேமில் அழகாக எதனா கலர் பண்ணியிருப்பீங்க, எதனாச்சும் வரைஞ்சிருப்பீங்க, எதனா வசனம் எழுதியிருப்பீங்க, அதெல்லாம் அழகாக அந்த ஃப்ரேம் மாதிரி பண்ணி உங்கள் வீட்டில் அழகாக மாட்டிடுங்க. நான் உங்களுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா ஜீசஸ் லவ்ஸ் யூன்னு அக்கா வந்து ஹார்ட்டின் மாதிரி போட்டுட்டு ஜீசஸ் லவ்ஸ் யூ பண்ணியிருக்கேன். ஏசப்பாவை நீங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கணும். சரிங்களா? ஏசப்பா கிட்ட நீங்கள் ப்ரே பண்ணி, ஏசப்பா என்னோட இருதயத்தில் வாங்க நீங்கள் சொல்லணும். சரியா? இந்த கிராஃப் மூலயமா அழகாக என்ன பண்ண, நியூஸ் பேப்பரு, ரைஸு, அதுக்கப்புறம் ஃபெவிக்விக், அப்புறம் இந்த ஒயிட் கலர் பேப்பர், இது 3 இது மட்டும் இருந்தால் போதும். அழகாக அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் ரெடி ஆகிடும். சரியா? இதே மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம் நீங்கள் செஞ்சு நீங்கள் அழகாக எனக்கு வாட்ஸ்அப்லேயோ இல்லைனா எதனா ஒரு இதுலையோ நீங்கள் அமுச்சு விடுங்க. நீங்கள் எப்போ சர்ச்சுக்கு வரீங்களோ இது மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம் செஞ்சு நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. நீங்கள் ஃபோட்டோ ஃப்ரேம் இல்லைனா வசனம் எதனாச்சும் எழுதி அழகாக வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே வரும், இல்லைனா மம்மி டாடிக்கு பர்த்டே வரும், அழகாக நீங்கள் இது மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம் செஞ்சு உங்கள் மம்மிக்கு அழகாக நீங்கள் க்ரீட்டிங்காக கொடுக்கலாம். சரிங்களா? சூப்பராக இருந்துச்சா? தேங்க்யூ. ஹாய் குட்டீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த உலகம் ஃபுல்லாக கொரோனாவால் நிறைஞ்சிருக்கு. ஆனால் ஏசப்பா நம்மளை அற்புதம் பாதுகாத்துட்ருக்காரு. நம்ம சர்ச்சில் எல்லாம் எப்போவுமே ஆண்டவர் ஆதரிப்போம், சண்டே ஸ்கூல் வரும், எல்லாம் ஜாலியாக இருக்கும். ஒரு சின்ன கிருமியால், கண்ணுக்கு தெரியாத கிருமியால் எல்லாமே லாக்டவுன் பண்ணப்பட்டிருக்கு. பார்த்தீங்களா? நம்மளை ஆண்டவர் ஆதிக்க முடியல, பாஸ்டிங் ப்ரேயர் பண்ண முடியல, ஜெபம் பண்ண முடியல, சண்டே ஸ்கூல் போக முடியல, யூத் மீட்டிங் செய்ய முடியல. ஆனால் நம்ம ஜபத்தில் குறைவாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இந்த கொரோனாவால் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. என்ன வாய்ப்புனா, நம்ம ஜபத்தில் எப்போவுமே குறைவாக இருக்கிறோம். சண்டே ஸ்கூல் சரியாக போகிறதில்ல, வேதம் வாசிப்பதில்லை, ஜபம் பண்ணதில்லை. அதேமாதிரி தான் எனக்கும் இந்த கொரோனாவில் நிறைய அனுபவம் கிடச்சிது. ஆண்டவர் ரொம்ப கிட்டி நெருங்க கிருபை கிடச்சிது. நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். பைபிளில் நிறைய வசனங்களை படித்து நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டேன். அதனால தான் அண்ணன் உங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு மெசேஜை
மேஜிக் மூலிமா உங்களுக்கு தெரிவிக்க வந்திருக்கேன். என்னென்னா, நம்ம இந்த கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எப்போ ஆண்டவருக்குள்ள அதிகமாக வளரணும், இந்த மேஜிக் இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த 3 கயிறு தெரியுதுங்களா? நம்மளுடைய ஜீவியமும் வாழ்க்கையும் இப்படி தான். இந்த சின்ன சின்னதாக இருக்கும், கீழே மேலே இருக்கும் பார்த்தீங்களா? ஒரு நேராகவே இல்லை பார்த்தீங்களா? அதேமாதிரி நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம்ம ஜெபம் பண்ணதில்ல, வேதம் வாசிப்பதில்லை, சர்ச்சுக்கு டைமுக்கு போக மாட்டோம். சரியா? இதுமாரி தான் நம்மக்கிட்ட ஒழுங்கின நிறைய இருக்குது. அப்போ இந்த ஒழுங்கினத்தை நம்ம சரிப்படுத்த நம்ம என்ன செய்யணும்? கிறிஸ்துவுக்குள்ள ஜெபம் முக்கியம், வேதம் வாசிக்கணும், சர்ச்சுக்கு ஒழுங்காக வரணும். நம்ம அதை கரெக்டாக பண்ணணுமா ஆண்டவரை வந்து நம்ம பரிசுத்தத்தோடு நம்ம தொழுது கொள்ள முடியும், ஜீவிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா, இதை நான் வந்து சரிப்படுத்துகிறேன் பாரு. நம்ம ஜெபத்தின் மூலமாக சரிப்படுத்தணும்னு சொல்லலை. ஜெபம் பார்த்தீங்களா? சரியாயிடுச்சா? ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது? கீழே மேலே வந்தது. இப்போ எல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா? இதேமாரி தான் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள ஜெபத்தில் தரித்து இருக்கணும். அப்போ தரித்து இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே எப்படி இருக்கும்? நேராக இருப்போம், பரிசுத்தமாக இருப்போம். அடுத்தது ஒன்று, இது பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி ஒரு கவர் பாக்ஸ் தெரியுதுங்களா? இதுக்குள்ளே எதனா தெரியுதா? ஆடியன்ஸ் உங்களுக்கு எதனா தெரியுதா? சொல்லுங்கள் பிள்ளைங்களா, எதனா தெரியுதா? எதுவுமே இல்லை பார்த்தீங்களா? அண்ணா கொட்டுறேன் கீழே. எதுவுமே இல்லை, கவரில் எதுவுமே எம்டி பாக்ஸ் தான் இது. இதுலேருந்து என்ன தெரியுது? நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்காத நேரத்தில் ஒரு சின்ன பிள்ளையாக இருக்கும்போது, பெரியவங்களாக இருக்கும்போது, ஆண்டவர் நமக்குள்ளே இல்லாத போது நம்ம வாழ்க்கையில் இப்படி தான் ஒரு காலி பாக்ஸே எம்டியாக இருந்தது. ஆனால் பாவம் அதிகமாக பிரவேசித்து இருந்தது. இதனால் நம்மளால் ஆண்டவருக்குள்ளே நெருங்கி சேர முடியல. நம்ம ஆண்டவரை சொந்த ரட்சிகராக நம்ம உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது தான் ஏசப்பா நம்மளுக்கு நிறைய அற்புதம் அதிசயம் செய்கிறாரு. சரிங்களா? அப்போது அந்த அற்புத அதிசயம் என்னென்னா ஜெபத்தின் மூலமாக தான் கிடைக்கும், வேத வாசிக்கணும். இதன் மூலமாக தான் ஆண்டவர் என்ன செய்வார்? சமுதாயத்திலும் சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸு மத்தியிலையும் நம்மளை ஆசீர்வாதமாக வச்சுப்பார். எப்படி ஆசீர்வாதமாக வச்சுப்பார்? உன்னுடைய ஸ்கூலில் உன்னோட டாப் மார்க் எடுக்க வைப்பார். அப்போது அந்த காலி பாக்ஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்க? கலர்ஃபுல்லாக இருக்கா? இப்போ ஸ்கூலில் டாப் மார்க் எடுக்க வைப்பாங்க. அப்போ ஜாலியாக இருக்கும். நல்ல மார்க் எடுத்தால் நம்ம ஃப்ரெண்ட்ஸு மத்தியிலையும் எல்லாருக்கு மத்தியிலையும் ஒரு பெரிய வரவேற்பு கிடைக்கும். அது இல்லாமல் நம்ம ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களா இருக்கலாம். அப்போ இருக்கும்போது நம்ம ஆஃபீஸில் நம்ம எதனா ஒரு டார்கெட் பண்ணணும், எதனா செய்யணும், நம்ம ஆஃபீஸில் முன்னேறணும் சொல்லிட்டு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. அப்படியே பண்ணும்பொழுது நம்ம ஜெபத்தில் எல்லாமே ஜெபத்தை தான் கேட்கணும். ஜெபத்தில் கேட்கும்பொழுது தான் ஆண்டவர் எல்லாமே செய்வாங்க. செய்யும்போது நம்மளுக்கு திருப்பியும் ஒரு பிளெஸிங் கிடைக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா இதே போல் தான் ஒரு வாழ்க்கையில் நம்மளுக்கு பெரிய ஒரு அற்புதம் கிடைக்கும். அதுமாதிரி ஆண்டவர் நிறைய காரியம் செய்வார். நம்ம கிறிஸ்துக்குள்ளே நம்ம ஒரு எம்டி பாக்ஸாக இருக்கலாம், ஆனால் நமக்குள்ளே ஆண்டவர் நிறைய டேலண்ட் வச்சுருக்கார். இதுமாரி டேலண்ட் வச்சுருப்பார். நம்ம கலர்ஃபுல்லாக இந்த வாழ்க்கையில் இந்த உலகத்தில் கலர்ஃபுல்லாக நம்மளை வச்சுப்பாங்க. பார்த்தீங்களா? இது உங்களுக்கு தெரியுதுங்களா? இது குளோபல் உலக உருண்டை. ஆண்டவர் வந்து அதிலேயே வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தா சொல்லியிருக்காரு. இந்த அழகான பூமியில் நம்மளை படிச்சிருக்கிறாரு. இந்த பூமியில் இருக்கிற காலத்தெல்லாம் நம்ம வந்து பிரயோஜனப்படுத்தணும். ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லானது, அது ஒரு கிஃப்ட்டு. அப்போ இந்த உலகத்தில் இருக்கும்போது ஆண்டவர் அதிகமாக தேடணும். அவருக்காக ஒரு கூட்ட ஆத்மாக்கெலாம் ஆயத்தப்படுத்தணும். அது வந்து சும்மா ஆயத்தப்படுத்த முடியாது. ஜெபம் பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா எவ்வளோ கண்ட்ரியில் கொரோனாவில் பாதிக்கப்படுறாங்க. அப்போது நம்ம இந்த உலகத்துக்காக எப்பவுமே ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் என்னோட மக்கள், நம்மலாம் ஒரே சரீரமானவங்க, ஒரே சகோதரர்கள். அப்போ நம்ம கிறிஸ்துக்குள்ளே நம்ம எல்லாம் உண்மையாக இருக்கணும். நம்ம எந்த நோய் வந்தாலும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் தான். நம்ம ஜெபத்தினால தான் பிசாசை தோற்க முடியும். அந்த கொரோனா பிசாசை நம்ம என்ன செய்யணும்? மேற்கொள்ள முடியும். சரிங்களா? அதுமாரி தான் நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம ஆவிக்குரிய ஜீவத்தில் வரும்போது நம்ம பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அவருடைய ரத்தத்தால் கழுவப்படுறோம்.
கழுவப்பட்டு என்ன செய்கிறோம், அவர் நமக்காக சிலுவையில் அரிக்கப்படுறாரு. அவர் நமக்காக சிலுவையில் அரிக்கப்படுறாரு, அடக்கம் பண்ணப்படுறாரு, 3ஆம் நாள் உயிர்த்தெழுறாரு. அப்புறம் நம்ம அவருடைய சிலுவின் பாதையில் நம்ம நடக்கணும். இந்த பாதையில் மட்டும் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நடந்துட்டோமா நம்ம வாழ்க்கையில் எல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்கும், என்ஜாயபுளாக இருக்கும். சரிங்களா? நம்ம ஆண்டவருடைய வழியில் எப்போவுமே என்ன செய்யணும், அவர் பிள்ளையாக ஜீவிக்கணும். இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பைபிள். இந்த பைபிளில் தான் நம்மளுடைய வாழ்க்கை அடங்கி இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம வழி நடத்துறது சரி, நம்மளை உணர்த்தும், நம்மளை வழி நடத்தும், நம்மளை பரிசுத்தமாக்கும், நம்மளுக்கு ஜீவாப்போம், எல்லாமே இந்த பைபிள் தான். இந்த பைபிளில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, இந்த பைபிள் படி நம்ம நடந்தோம்னா ஈஸியாக ஏசப்பா கிட்ட சேரலாம். அப்போது இந்த பைபிளில் எல்லாமே இருக்குது. பிசாசை அடிக்கிறது, தோக்கடிக்கிறது, நம்மள துர்மார்க்கில் மேற்கொள்வது எல்லாமே இருக்குது. அப்போது நம்ம அனுதினமும் இந்த வேதத்தை வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும். அப்போ தான் நம்ம என்ன செய்யணும், கிறிஸ்துக்குள்ளே ஒரு ஃபயராக இருக்க முடியும். இந்த வேதத்தை நம்ம என்ன செய்யணும், அதிகமாக வாசித்து இதில் அதிசயங்கள் பார்த்து அநேகருக்கு சுவிசேஷம் சொல்லி ஏசப்பாவுக்குள்ள நம்மளை அவர் வழி நடத்தும். அப்படி வழி நடத்தும் போது நம்ம எப்படி இந்த உலகத்தில் என்ன செய்வோம், பற்றி எறிவோம். இந்த வேதத்தை என்ன செய்யணுமா, நம்ம அதிகமாக படிப்பதன் மூலமாக நம்ம என்ன செய்வோம், இந்த வேதத்தில் பார்த்தீங்களா இந்த ஃபயரை போல் நம்ம எப்படி இருப்போம், உலகம் ஃபுல்லாக எப்படி இருப்போம், ஃபயராக இருப்போம். கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம ஃபயராக இருக்கணும். அநேக ஆத்துமாக்களை ஏசப்பாக்க என்ன செய்யணும், ஆயத்தம் பண்ணணும். இந்த ஃபயரை போல் நம்ம எப்பவுமே எரிஞ்சிட்டே இருக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் ஆண்டவருக்குள்ளே அதிகமாக இன்னும் வளரணும், வேதம் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும். இது பிரயோஜனமான நாள், இது கடைசி காலம். அதனால் நீங்கள் வேதத்தை வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும். கண்டிப்பாக கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, கர்த்தரை பசுத்த அலங்காரத்துடன் தொழுது கொண்டு ஜெபத்தாலோ விண்ணப்பத்தினாலும் வேண்டுதனாலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் சொல்லப்படுது. அதனால் நம்ம எப்பொழுதும் இடைவிடாமல் விழித்திருந்து இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும், இரவும் பகலும். தானியேல் பார்த்தீங்கன்னா 6 முறை ஜெபம் பண்ணார், விழித்திருந்து ஜெபம் பண்ணார். அதனால் சாத்ராக் மேஷாக் பார்த்தீங்கன்னா கர்த்தர் அவங்களோடு இருந்து 4வது மனுஷனாக இருந்து அந்த அக்கினி ஜுவாலையில் உலாவினார். எதுனாலனா ஜெபம், ஏசப்பா அவங்களோட உலாவினார். அதே மாதிரி யோபின் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பெரிய அற்புதம் நடந்தது. அவள் இருந்ததெல்லாம் தனியான ஆசீர்வாதத்தை பெற்றான். அதனால ஜபத்தை விட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளைங்களா, நீங்களும் ஜபத்தை விட்டுறாதீங்க. ஜபத்தினால எல்லாமே கிடைக்கும். ஏசப்பா வசனம் சொல்லுது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் செய்வேன்னு சொல்லியிருக்காரு. அதனால நம்ம அவர் நாமத்தினால எல்லாத்தையும் கேட்டு பெற்றுக்கணும். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் தண்டடையும் என்று இந்த வசனம் சொல்லுது. அதனால நம்ம ஏசப்பத்தில் வெக்கப்படாமல் அவர் நாமத்தை எல்லாமே பெற்றுக்கொள்ளணும். என் ஜீவிதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா டைமில் நிறைய ஸ்னிக்னஸ், ரொம்ப உடம்பு சரியில்லை. நான் என்னுடைய வேலை நான் போய் தான் ஆகணும் சுச்சுவேஷன். அதனால் ஆண்டவர் நான் ரொம்ப பயந்துருந்தேன், நான் எப்படி வெளியே போவேன்ட்டு. எனக்குள்ளே அந்த பயம் போச்சு. நான் இப்போ வேலைக்கு போயிட்டு வரேன், ஆண்டவர் என்னோட இருக்கிறாரு நான் உணர்றேன். அதனால் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஜபத்தினால நீங்கள் ஏசப்பா கிட்ட கேட்கணும், ஜபம் பண்ணி தான் நீங்கள் வெளியே போகணும். அப்போ தான் ஏசப்பா உங்களோட கூட இருப்பார், உங்களுக்கு எல்லாமே சரி. இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஸ்டார்டிங் ப்ராப்ளம். ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி உங்களை பார்க்க முடியாது, நீங்கள் என்ன பார்க்கறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்து எல்லோரும் ஆக்ஷனில் நிறைய பேர் பண்ணுறீங்கன்னு சொன்னாங்க, அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ஆக்ஷன் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம எல்லா வாரமும் நல்லா சூப்பராக ஆக்ஷன் பண்ணுறீங்க, அதே மாதிரி இந்த நேரமும் ஆக்ஷன் பண்ணுங்கள். டெய்லி இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணுறதுனால அண்ணன் ஒரு 5 kg லாஸ் பண்ணியிருக்கேன். அதுக்காக எல்லோரும் கிளாப் தட்டுங்க. சூப்பர். அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய எடைகளை குறைக்கணும்னா இந்த ஆக்ஷன் நல்லா பண்ணும். ஓகேவா? இதுவும் நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்குது. சரி, ஓகே, ஆக்ஷனுக்கு போகலாமா சார்? அந்த பாட்டு கொஞ்சம் போடுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஓகே. Learning Station. சரிங்க, அட்வர்டைஸ்மெண்ட் வருது. Come on, move and freeze. ஃப்ரீஸ் சாங் பண்ண போறோம். ஆக்ஷன் வாங்க. Move and freeze. ஃப்ரீஸ். Come on, move and freeze. ஃப்ரீஸ். Come on, move and freeze. ஃப்ரீஸ். Put your right hand on your left knee, your left hand
right. Your knees move in and out. Your hands stay tight. Now keep on with your moving, but switch hands on your knees. Keep on moving in and out till we say freeze. Come on, move and freeze. 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 Freeze. Put one hand across your shoulder, எல்லாம் நல்லா one ஓடுங்க. hand across your back. Now jump in place. Do you like it like that? Yeah! Now switch hands across your shoulders and switch hands across your back. Now just be nimble, just be quick, just like Jack. Come on, jump and freeze. Come on, jump எல்லாம் ஜம்ப் பண்ணுங்க. and freeze. ஃப்ரீஸ் பண்ணுங்க. Come on, jump and freeze. ஃப்ரீஸ். Come on, jump எல்லாம் நல்லா புதிங்க. and freeze. ஃப்ரீஸ். Everybody shake your body from your head down to your எல்லாம் நல்லா feet. பண்ணுங்க. And don't stop shaking until we stop the beat. Shake it to the east and shake it to the west. Shake it, shake it, shake it. With my friends who are the best. Come on, shake and freeze. Come on, shake and freeze. ஃப்ரீஸ். Come on, shake and freeze. ஃப்ரீஸ். Come on, shake and freeze. ஃப்ரீஸ். Put your right hand on your head, your left on someone's knee. Now turn once in a நல்லா circle பண்ணுங்க. and buzz like a bee. Now turn the other way, don't let go or lose your spot. Keep turning left, keep turning right, until the music stops. Come on, turn and freeze. Come on, turn and freeze. ஃப்ரீஸ். Come on, turn and freeze. ஃப்ரீஸ். Come on, turn and freeze. ஃப்ரீஸ். All right, you can move now. மூவ் நவ். எல்லாம் வெளியே போங்க. ஓகே. Riddle time. ஆஃப் பண்ணுங்க. Which weighs more, 1,000 pounds of feathers or இது எல்லாமே அட்வர்டைஸ்மெண்ட் தான். நீங்கள் இதை யாரும் பார்க்க தேவையில்ல. இதெல்லாம் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா சூப்பர் ஆக்ஷன் பண்ணீங்க. ஸோ அடுத்த வாரமும் ஒரு சூப்பரான இல்லை ஆல்ரெடி நம்ம போட்ட பாட்டு தான் பண்ணுவோம். ஸோ அதை நம்ம நல்லா பண்ணலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹலோ, எல்லாம் நல்ல ஆக்ஷன்லாம் பண்ணீங்களா? இன்றைக்கி மேஜிக் ஷோ எப்படி இருந்தது? நீங்களாம் பார்த்தீங்களா? உங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததா? கண்டிப்பாக பிடிக்கும். யாருக்கு தான் மேஜிக் பிடிக்காது? அதுவும் சின்ன பசங்களுக்குலாம் மேஜிக் இன்னும் ரொம்ப பிடிக்கும். நம்ம ஏசப்பாக்குள்ளே இருக்கிறதே ஒரு பெரிய மேஜிக்கில், அவரை காட்டிலும் ஒரு பெரிய மேஜிக் நம்மளுக்கு இருக்க முடியுமா? கண்டிப்பாக இருக்காது. நம்ம லைஃப்பில் எவ்வளோ விஷயங்களை ஒரு மேஜிக் மாதிரி மாற்றிருக்காரு. எவ்வளோ சுச்சுவேஷனில் நம்ம சோகமாக இருந்தப்பெல்லாம் அவர் நம்மளை ஹாப்பியாக மாற்றிருக்காரு. ஸோ இதே மாதிரி நம்ம லைஃப்பில் நிறைய மேஜிக் நடக்கணும். என்ன பண்ணணும்? எப்போவுமே நம்ம ஏசப்பாக்குள்ளே இருக்கணும். இன்றைக்கி கற்றுக்கிட்ட விஷயம்லாம் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். சரி, இன்றைக்கி நம்ம ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாம். திருப்பி அடுத்த வாரம் இதோட சூப்பரான ஒரு செக்மெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது. நாங்கள் அதை கொண்டு வர போகிறோம். சரி, நம்ம இப்போ ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாமா? சரி, எல்லாம் இருக்கிற இடத்துல கண்ணை மூடி ஒரு நிமிஷம் உண்மையாக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுக்கணும். எதுக்காக? இன்றைக்கி கற்றுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் நாங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணி நாங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ப்ரே பண்ணலாம். எங்கள் அன்பா நேசிக்கிற இயேசுவே, இந்த நாளில் கூட ஏசப்பா நீங்கள் எங்களுக்கு தந்த கிருபைக்காக நன்றி. இந்த நாளில் கூட ஏசப்பா நல்ல ஒரு பாடலை ஏசப்பா பாட கிருபை செய்தீரே, ஒரு ஆராதனை வேலையை தந்தீர். அதுக்காண்டி ராஜா, இன்றைக்கி மேஜிக் ஷோவில் நாங்கள் கற்றுக்கிட்ட காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அப்படியே கடைப்பிடிக்கணும் ஏசப்பா. எப்போதும் ஏசப்பா நாங்கள் உங்களுக்குள்ளே பிரியமாக இருக்கணும். எங்கள் வாழ்க்கையிலேன்னு நிறைய ஏசப்பா ஒரு மேஜிக்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணணும் ஏசப்பா. எப்போதும் உண்மை பற்றி நாங்கள் பிறகு சொல்கிறவர்களாக இருக்க நீ கிருபை செய்யுங்க, பலப்படுத்துங்க. இன்றைக்கி முழுவதே ஏசப்பா உங்களுடைய கருத்தில் பிடிக்கிறாச்சா. இனிமேல் நல்ல பிள்ளைகளை நாங்கள் இருக்க நீ கிருபை செய்யுங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. சீக்கிரமாக ஏசப்பா நாங்கள் ஆலயத்துக்கு இதே மாதிரி கூடி உண்மை ஆராதிக்க நீ கிருபை செய்யுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் முன் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். Have a nice day. Bye.